தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரியான இலவச திட்டங்களை யாருமே அறிவிக்கல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? சீமான் அவர்கள் நான் இலவச திட்டங்கள் எல்லாம் அறிவிக்க போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்ற 3 பேர் இலவச திட்டங்கள் நிறைய அறிவிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு தளபதி விஜய் அவர்கள் நேத்து சொன்ன இலவச திட்டங்களை பத்தி நம்ம பார்க்கலாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மகளிர் உரிமை தொகை டிஎம்கே வந்தா 1500, ஏடிஎம்கே வந்தா 2000, டிவிகே வந்தா 2500. இப்ப டிவிகே 2500 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு வருடத்துக்கு எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் 1.34 கோடி பேர் இந்த உரிமை தொகை வாங்கினாங்க அப்படிங்கிற தரவு இருக்கு. அதே 1.34 கோடி பேருக்கு தளபதி விஜய் அவர்கள் 2500 ரூபாய் கொடுக்குறாருன்னு சொன்னா நான் வந்து 5 வருஷத்துக்கும் கணக்கு போடலங்க, 4 வருஷத்துக்கு தான் கணக்கு போடுறேன். மாசத்துக்கு 3350 கோடி, வருஷத்துக்கு 40,200 கோடி, 4 வருஷத்துக்கு 1,60,800 கோடிங்க. அதே மாதிரி 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்காப்ல. ஒரு சிலிண்டரோட ரேட்டு 928 ரூபா. அப்ப 6 சிலிண்டர்னு கணக்கு போட்டா 5571 ரூபா வருஷத்துக்கு வருது. இதுவே 4 வருஷத்துக்கு கணக்கு போட்டா 22,284 ரூபா. இப்ப வருஷத்துக்கு மட்டும் அந்த 1.34 கோடி பேருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா 7,465 கோடி செலவாகும். இதுவே 4 வருஷத்துக்கு 29,860 கோடி. அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் இலவசமா பஸ். தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு இலவசமா பஸ் கொடுத்தா 12,000 கோடியிலிருந்து 14,000 கோடி வரைக்கும் தமிழக அரசுக்கு இழப்பு வரும். இதை 4 வருஷத்துக்கு மட்டும் நீங்க கணக்கு போடுறீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 52,000 கோடி வரைக்கும் இழப்பு வருங்க. ஆல்ரெடி போக்குவரத்து கழகம் 48,000 கோடி கடன்ல தான் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தரவுகள் சொல்லுதுங்க. இப்போதைக்கு இந்த 3 கட்சியில் இருக்கிறவங்களும் காமனா சொல்ற நலத்திட்டங்கள் இதுவா தான் இருக்குது. இப்போ இந்த 3 நலத்திட்டங்களை மட்டும் 4 வருஷத்துக்கு 1.34 கோடி பேருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.4 லட்சம் கோடி இதுக்கு மட்டும் செலவாகும். இது இல்லாம இன்னும் நிறைய நலத்திட்டங்களை எல்லாம் இவங்க அறிவிக்க தான் போறாங்க. இதுல இந்த 5 ஆண்டுல தமிழ்நாட்டோட மொத்த வருவாய் மட்டும் 14 லட்சம் கோடி. இதுல இப்ப இருக்கிற தமிழ்நாட்டோட கடன் 9,52,374 கோடி. சுமாரா இந்த ஆட்சியில மட்டும் 4,67,000 கோடி மட்டும் கடனாவே வாங்கியிருக்காங்க. இதுல 2026 முடியறதுக்குள்ள 10,60,000 கோடிக்கு மேல கடன் வரும் அப்படிங்கிற மாதிரியும் புள்ளி விவரங்கள் சொல்லுதுங்க. இதுல வருஷத்துக்கு நலத்திட்டங்களுக்காக கவர்மெண்ட் ஒரு 50,000 கோடி செலவு பண்றாங்க. இப்ப மீதி எல்லாம் எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு மட்டும் 60,000 கோடி பழைய கடனுக்கு மட்டுமே தமிழ்நாடு வட்டி கட்டிட்டு இருக்குது. இது இல்லாம நிர்வாக செலவு, சம்பளம், பென்ஷன் சொல்லிட்டு வருஷத்துக்கு 1,50,000 கோடி வரைக்கும் அதுக்கும் செலவாகுது. இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சு பழைய கடனுக்கே வட்டி கட்டிட்டே இருந்தா எதுக்கு இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் இலவசமா வழங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு. ஆனா தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. அரசுக்கு வர வேண்டிய 30% பணம் வெளியே இருக்குது. அதை வெளியே எடுத்தாலே இந்த இலவசங்கள் எல்லாம் தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாப்ல. இது உண்மையா? உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அரசின் மீது 4 லட்சம் கோடி ஊழல் புகார் வைக்கிறாங்க. பிஜேபி தோராயமா 1,34,000 கோடி ஊழல் புகார் வைக்கிறாங்க. அமலாக்கத்துறை, ஐடி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு மேல ஊழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி இப்படின்ட்டு 1,50,000 லட்சம் கோடியிலிருந்து 4 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுது. சரி, இதுக்கெல்லாம் என்ன தீர்வா இருக்கும்? தமிழ்நாடு மேம்பட என்ன வழியா இருக்கும்? 5 வருஷத்துல 1 வருஷத்தை டீல விட்டுருங்க. 4 வருஷத்துக்கு நான் கணக்கு சொல்றேன். இலவச திட்டங்களுக்காக 4 வருஷத்துக்கு 2.40 லட்சம் கோடி செலவு பண்றாங்க. அதே மாதிரி பழைய கடன்களுக்கு வட்டி கட்டுறதுக்கு இந்த 4 வருஷத்துக்கு 2.40 லட்சம் கோடி செலவாகுது. ஊழல் புகார்கள் ஒரு 1,50,000 லட்சம் கோடிக்கு மேல இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. புதிய கட்டமைப்புகளான சாலைகள், பாலங்கள் போன்றவற்றுக்கும் 0.80 லட்சம் கோடி செலவு பண்றாங்க. மணல், கனிம வளம், டாஸ்மார்க் முறைகேடு போன்றவற்றை தடுத்தாலே தமிழகத்துக்கு இதிலிருந்து மட்டும் ஆண்டுக்கு 25,000 கோடி வரைக்கும் லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. இந்த 3 இலவசங்களை கட் பண்ணி 2.4 லட்சம் கோடி சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 500 தொழிற்சாலைகள், 5,000 நவீன பள்ளிக்கூடங்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இந்த 3 இலவசங்களை கட் பண்ணாலே இவ்வளவு நன்மைகள் நடக்குதுன்னா தேவையில்லாத இலவசங்கள் நிறைய வனத்தை கட் பண்ணா நாடு கண்டிப்பா முன்னேறிடுங்க. மக்கள் கேட்க வேண்டியது இலவச சிலிண்டர் கிடையாது, சிலிண்டரோட விலையை குறைக்கணும் அப்படிங்கிறது. இலவச பேருந்து கேட்காம தரமான சாலை, தரமான பேருந்து, கூடுதல் பேருந்துகள் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அதை கேளுங்க. மாசம் எங்களுக்கு 2,000 ரூபாய் வேணாம், விலைவாசி உயர்ந்திருக்கு, அதை கம்மி பண்ணுங்க. தரமான மருத்துவம், ஊழல் இல்லாத ஆட்சி, எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு, இது மட்டும் இருந்தாலே நம்ம மக்களோட வாழ்க்கையை நம்ம பார்த்துக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரே விஷயம் நான் ஓப்பனாக சொல்லணும்னா அரசு பள்ளிகள் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. குழந்தைகள் எல்லாமே பிரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துறாங்க. பிரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் மட்டுமே எல்கேஜி, யூகேஜிக்கே கிட்டத்தட்ட 35,000 ரூபா, 40,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு குடும்பத்தோட அனைத்து வருமானமும் மேக்ஸிமம் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் செலவாகுது. இதை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி பிரைவேட் ஸ்கூலை காம்பீட் பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலையும் வளர்த்துனா மக்கள் ஏன் பிரைவேட் ஸ்கூலை நோக்கி போகிறாங்க? எல்லா பக்கமும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தரமான ஆங்கில கல்வியை கொண்டு வந்து அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜாவது வாங்குங்க. அந்த அமௌண்ட் கூட கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. மக்களோட பர்டனும் ரொம்ப குறையும். இது இல்லாமல் இலவசங்களுக்கு நம்ம முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு கடைசி வர வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருக்கணும். போடடே கவர்மெண்ட் கொடுக்குற 1,000, 2,000 எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது வேறொரு வழியில் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் நிசத்தனமான உண்மை. இப்போ வந்த விஜய் அவர்கள் இலவசத்தை சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன், ஆனால் சொல்லிட்டாரு. அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கு. ஆனால் ஊழலை ஒழிச்சாலே இந்த இலவசங்கள் எல்லாம் என்னால் தர முடியும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்றாப்புல. இப்போதைக்கு தமிழ்நாட்டோட வட்டி ஆண்டுக்கு 60,000 ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அதை கம்மி பண்ணணும்.
வருவாயை ஏற்றணும் அப்படின்னா இலவசங்களை கட் பண்ணியே ஆகணும், ஊழலை தடுத்தே ஆகணும். இப்போ வரப்போகிற ஆட்சியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களோட அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு இலவசங்களை எல்லாம் கட் பண்ணாலே தமிழ்நாட்டோட கடன் குறைஞ்சிரும். கடன் குறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக மக்களோட வாழ்க்கை தரமும் உயர்ந்துருங்க. அரசு தர இலவசங்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, எதுக்குறீங்களா? உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.